ரொம்ப சுலபமா சொல்லனா தேர்தல் காலத்துக்கு முன்னாடி சமரி இன்டென்சிவ் எக்ஸசைஸ் ஒன்று வைப்பாங்க. யார் யார் இறந்துருக்காங்க, யார் யாரெல்லாம் அடிஷன்ஸ் டிலிஷன் சேர்க்கணும்னு சொல்லி சேர்த்துருவாங்க. ஆனா இப்ப இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் எக்ஸசைஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த வரையறையும் இல்லை. அப்படி இல்லாம ஒரு புதிய கண்டுபிடிப்பாக பல்வேறு மாநிலத்தில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரும்போது பிஆர்ல 65 லட்சம் பேர் வாக்காளர்களை எடுத்துட்டாங்க. உச்ச நீதிமன்றமோட கண்காணிப்புல தான் இப்ப எஸ்ஐஆர் பிஆர்ல நடைமுறைப்படுத்தது. நம்மளோட கேஸ் இப்ப உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. இந்த சூழல பாத்தீங்கன்னா 2002 அடிப்படையில தான் யார் யாரெல்லாம் முன்னாடி வாக்களிச்சிருக்காங்கன்னு பேர் இருந்திருக்கும். ஆனா மக்களே 2002க்கு அப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கிட்டத்தட்ட 9 தேர்தல் வாக்களித்தவங்களை உங்களை வாக்குல சரி பாருங்க என்ற எக்ஸசைஸ் என்பது பாசிசத்தோட கோல். என்ன குறிக்கோள்னா வாக்குரியும் குடியுரிமையும் இந்திய ஜனநாயகத்தில் ஒன்னும் பிணியப்பட்டது. உங்க வாக்குரிமையை எடுத்துட்டா உங்களோட குடியுரிமை எடுத்துட்டேன் என்ற செய்தியை நம்ம பாஜக அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படும் அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக நிறுத்த வைத்த சதிதான் இதோட சதி. அப்ப தேர்தல் ஆணையம் நமக்கு எதிராக எப்படி உருவாயிற்று என்றால் தேர்தல் ஆணையத்தில் அமர்ந்திருக்கும் அதிகார வர்க்கம் RSS சித்தாந்த நிலை உடைய காரணத்தினால்தான் இந்த மாதிரி முடிவுகளை அவங்க எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த போராட்டம், அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் போராட்டம், நீதிமன்றங்கள் போராட்டம், மக்கள் மன்றத்தில் போராட்டம், இந்த போராட்டம் முடிந்த பிற்பாடு உச்ச நீதிமன்ற தீர்ப்போ இல்ல எஸ்ஐஆர் நமக்கு மேல திணிக்கப்பட்டதோ இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை நம்மளோட சிறுபான்மையர்கள் வாக்குகளை, இஸ்லாமியர் வாக்குகளை, கிறிஸ்துவர் வாக்குகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் மத சார்பற்ற கூட்டணிக்கு இருக்கு. ஏனென்றால் எஸ்ஐஆர்ல பேரை பார்த்து சங்கு சங்கா பெயர்களை எடுத்து ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லைன்னு ஒருதலை பட்சமாக சர்வாதிகாரமாக அறிவிக்கிற சூழல் ஏற்படுது. தேர்தல் காலகட்டத்தில் போலிங் பூத்துல போய் எனக்கு வாக்குல நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. முன்கூட்டியாக எச்சரிக்கையாக செயல்படுவோம். தமிழ்நாட்டு முதல்வர் வழிகாட்டுகிறார். தமிழ்நாட்டு முதல்வர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வழிகாட்டவில்லை, இந்தியாவுக்கு வழிகாட்டுகிறார். தேர்தல் ஜனநாயகத்தை எப்படி பாதுகாப்பது, அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி பாதுகாப்பது என்பது நம்மளோட இந்த போரை முன்னிலை நிறுத்தி இந்த போர் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.